அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து குடுத்துட்டு வர்றோங்க. இப்ப பிரசன்ட்டா 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸா அனௌன்ஸ்மென்ட் வந்துகிட்டே இருக்குது. அது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான படிப்புகள், நாட் ஒன்லி ஆன் மெடிசின், நாட் ஒன்லி ஆன் இன்ஜினியரிங், எல்லா விதமான படிப்புகள் பத்தின என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனல்ல குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்ட் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி தான் நான் வந்து பேச போறேன். ஸோ நெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமா என்ன படிப்பு படிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் படிக்கலாம். எங்க படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற கல்லூரி, நைசர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பைல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்சஸ் அப்படிங்கிற இந்த 2 இடங்கள்ல வந்து நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல முதல் விஷயம், இந்த நைசர் கல்லூரி NISERன்னு சொல்லுவாங்க. இந்த நைசர்ங்கிற கல்லூரியே வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சார்பா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. சரிங்களா? இந்த கல்லூரியில வந்து முழுக்க முழுக்க 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ் மட்டும் போகுது. சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ். உதாரணத்துக்கு பயாலஜிக்கல், கெமிக்கல், மேத்தமெட்டிக்கல் அண்ட் பிசிக்கல் சயின்சஸ் ஓரியன்டா வந்து கோர்சஸ்ங்கிறது போகுதுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 200 சீட் இருக்குது. அதுபோக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா, ஒடிசாங்கிற மாநிலத்தில் புவனேஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்குங்க. அது போக வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, அங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து இந்த கோர்சஸ் கொடுக்குறாங்க. மொத்தம் 57 சீட்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. இது போக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கோர்ஸ்ல அட்மிட் ஆகுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரூ. 60,000 வந்து நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. வருஷத்துக்கு ரூ. 60,000 ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. தீசாங்கிற ப்ரோக்ராம் மூலமா செலக்ட் ஆகிறவங்களுக்கு. அதுபோக இன்டர்ன்ஷிப்லாம் போறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ₹20,000 வந்து நம்மளுக்கு வந்து தர்றாங்க. இதோட காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இவங்க வந்து உள்ளுக்கு டீட்டெயில்ஸா குடுத்துருக்காங்க. இது போக இந்த எக்ஸாம்க்கான முக்கியமான தேதிகள வந்து பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்ப்போம். முக்கியமான தேதிகள்னு பார்க்குறப்ப, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிறது என்னைக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 5, 2026ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்கு. என்னைக்கு க்ளோஸ் ஆக போகுதுன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுதுங்க. இதுக்கான கரெக்ஷன் விண்டோங்கிறது ஏப்ரல் 13ஆம் தேதி நமக்கு வந்து நடக்குங்கிறாங்க. ஸோ இந்த பரீட்சைங்கிறது என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6, 2026ஆம் தேதி நடக்க போகுது. உங்களுக்கு வந்து அட்மிட் கார்ட மே 15ஆம் தேதி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துருவோம். அப்ளிகேஷன் ஃபீஸ்ங்கிறது நீங்க கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா ₹700 சொல்றாங்க. SC, ST கேட்டகரியா இருந்தீங்கன்னா ₹700. அன்ரிசர்வ்ல இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா ₹700 தராங்க. ஓப்பன் கேட்டகரி OBC என்சிஎல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1,400 வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாய்ஸ்க்கு. கேர்ள்ஸ்க்கு வந்து நீங்க என்ன கேட்டகரியா இருந்தாலும் ₹700 வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 12th மினிமம் இங்க கொடுத்துருக்க 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது 3 சப்ஜெக்ட் படிச்சிருக்கணுங்கிறாங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ். இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது 3 சப்ஜெக்ட் படிச்சிருக்கணுங்கிறாங்க. நீங்க 2024லயோ 25லயோ முடிச்சிருந்தா கூட வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க வாங்கியிருக்கணுங்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nestexam.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த இதுல போயிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணலாங்கிறாங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வவுச்சர், போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் கொடுத்துருக்காங்க. முக்கியமா நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்காலர்ஷிப்பை வச்சே நம்மளால என்ன பண்ணிட முடியும்னா, இந்த கல்லூரிக்கான கல்வி கட்டணத்தையே நம்மளால வந்து கட்டிட முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு தலை சிறந்த ஒரு கல்லூரியா பார்க்குறோம். நம்ம ரெகுலரா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இன்ஜினியரிங், மெடிசின் அப்படின்னு மட்டும் யோசிக்காம, இது மாதிரி நிறைய மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, நம்ம 12th முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாம நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, உடனே இந்த காலேஜ் முடிச்ச உடனே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து அங்க வரக்கூடிய கல்வி கட்டணம், அதாவது ஒவ்வொரு செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கல்வி கட்டணம் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ், எம்எஸ்சி கோர்சஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செமஸ்டருக்கு ₹24,000 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சொல்றாங்க. உங்களுக்கு அடுத்து செகண்ட் செமஸ்டர், தேர்டு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹16,000 மட்டும் கட்டினா போதுங்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ₹2,000 மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நைசரோட நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா வந்து பார்க்கப்படுதுங்க.
ஸோ இது மாதிரி குறைவான கல்வி கட்டணத்துல நிறைய மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் இயங்கிட்டு வருது. என்னன்னா நம்ம போய் அதெல்லாம் தேடுறது இல்லை, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறது இல்லை. இந்த மாதிரியான கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கிறது மூலமா நிறைய மத்திய அரசோட பணிகளுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிறத யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.